வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ குருவுடைய அதிசார பயிற்சி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது உச்ச வீட்டுக்கு வராரு இந்த குரு பகவான். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஏன்னா கண்டக சனி தான், அஷ்டம சனி கிடையாது, 7ரை சனி கிடையாது. இருந்தாலும் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நிறைய பேர் தசாபுத்தி அப்படின்றதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா தசைகள் உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் யோகங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். கோச்சார ரீதியாக குரு 10க்கு வராரு, 11க்கு வராரு, உச்சமாக வராரு, இது எல்லாமே ஓகே தான். கோச்சார கிரகங்கள், அதாவது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இது அதை தரும் இதை தரும் அப்படின்றத விட உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள். நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி, அந்த ஜோதிடர் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த தசை நடக்குது, இந்த தசைக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான், அதாவது மறைவுஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகம் யோக பலன்களை கொடுக்காது, அவயோகம் செய்யக்கூடிய பலன்களை கொடுத்துரும், அதாவது கஷ்டத்தை கொடுத்துரும். இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணாதீங்க, வேலையில் இருங்க, வேலையில் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அது மாதிரிலாம் சொல்லி அனுப்புவாங்க. அது உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் அது டைம் அது அப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த கன்னி ராசியில் ஒரு 3 கிரக தசைகளை கடந்தாலே வயசாயிடும். ஏன்னா ராகு தசை, குரு தசை, சனி தசை, இதிலே 60 வயசு கிட்டத்தட்ட வந்துடும். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சின்ன சின்ன தசைகள். இந்த 3 கிரக தசைகள் முடிஞ்சதும், அதாவது குழந்தை பருவத்தில் தசைகள்லாம் முடிஞ்ச உடனே ராகு தசை ஆரம்பிக்கும், குரு தசை ஆரம்பிக்கும், சனி தசை, அதன் பிறகு புதன் தசை. இது எல்லாமே பெரிய பெரிய தசைகள். ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்னாக்கா எல்லாத்துலேயும் அப்படி இருக்காது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குரு தசையில் கஷ்டப்படுறவங்கள பார்த்துருக்கேன். சனி தசை அது மாதிரி இது நிறைய பேருக்கு கஷ்டங்களை கொடுக்குது இந்த சனி தசைங்கிறது. ஏன்னா சனி தசை இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை. ஏன்னா ராசிக்கு 5 குடையவர் 6ஆம் அதிபதி. அப்போ ஏன் யோகத்தை கொடுக்கல? அதே மாதிரி குரு தசை இருக்கு இல்லையா, குரு தசை இந்த ராசிக்கு யோகம் செய்யாது. இருந்தாலும் முதல் 10 வருஷம் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லலாம் நல்லது பண்ணும் அப்படின்ட்டு இருக்கிற இடத்த வச்சு. ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி 4 குடையவர், வேலையை சொல்லக்கூடிய கிரகவர் தான், திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகவர் தான். இப்போ குரு தசையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, சனி தசையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும்? ராகு தசையே எடுத்துப்போம். ஏன்னா வரிசையாக போனோம்னாக்கா இந்த 3 தசைகளும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகளாக வந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நன்மை நடந்து கொண்டு இருக்கும். நிறைய பேர் கன்னிராசியில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. தசைகள் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்தது, தசை நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருந்தது, நல்ல சுபத்துவமாக சுப அமைப்பில் பாபத்துவம் ஆகாமல், அதாவது சுபகிரக சேர்க்கை, சுபகிரக நட்சத்திரம், சுபகிரகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இது நல்ல பலன்களை கொடுத்துட்டே வரும், அந்த அளவுக்கு கெடுத்து விடாது. அதே தசை சரியில்லை அப்படின்னாக்கா அது பாவகிரக நட்சத்திரம் இருக்கும், 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், இன்னொன்று ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும். நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லாமல் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் மாட்டிக்க அந்த கிரகம். அப்போ அந்த தசைகள் ஃபுல்லாகவே கெடுபலன்களை கொடுத்துரும், படாத பாடுபடுத்தி விடுவோம் அப்படின்றது ஒரு இது இருக்குது. அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்கள் கன்னிராசியில் இப்போ குருடைய பயிற்சி 10லேருந்து 11க்கு வரார். இது நல்லா இருக்குமா? கன்ஃபார்மாக நல்லா இருக்கும், ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ராகு தசையிலேருந்து எடுத்துப்போம். இப்போ ராகு தசையில் ஒரு சில பேர் இருக்காங்க. இது எப்படி வரும்னாக்கா உத்திர நட்சத்திரத்துக்கு 20 வயசுலேருந்து 38 வரைக்கும் வரும்.
அதே அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னாக்கா 12 வயசுலேருந்து அப்படிலாம் 9, 8 வயசுலேருந்தே இந்த ராகு தசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஒரு 5 வருடம் ப்ளஸ் 24 வயசுக்குள்ளே அந்த ராகு தசை முடிஞ்சிடும். சரி, 20 வயசுக்கு மேலே ராகு தசை நடக்குது. உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துருவோம். இது எப்படி இருக்கும்? இந்த ராகு தசை எப்படி இருக்கும்? ராகு பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார், சனியோட வீட்டில். அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருக்கார், பரவாயில்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு நல்ல அமைப்பில் இருந்தா, இப்போ சனி நல்லது செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. அதே மாதிரி ராகு இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. 6ல் இருக்கக்கூடாது. மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது வந்து தொழில் செய்யக்கூடாது. வேலையில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, 6ஆம் அதிபதியோட வீட்டில் இருந்து அந்த வேலையில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் கிடக்கூடாது. நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த தசை நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியது சுக்கிரனோட வீடு. சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணால், அதாவது இந்த ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பு. வேற எங்கே இருந்தாலும் சரி, செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடாது. சூரிய சந்திரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த ராசிக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும். இளம் வயது காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க, வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, எப்பவுமே வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, திறமையே இல்லாத ஒரு நபர் நம்மளோட மேலதிகாரியாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நிறைய கஷ்டப்படுறது, இது மாதிரிலாம் ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு வருவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ராகு தசையில் இருக்கிறீங்க. குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் பதியுது. இன்னொன்று 5ஆம் இடத்துல மகரத்தில் 7ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா 7ஆம் இடத்துல மீனத்துக்கு. இந்த 3 இடங்கள்ல இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணாலோ, இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்து தசை பண்ணாலோ உங்கள் சுய ஜாதகத்தில், அப்படி இல்லை ராகு தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள், இப்போ ஒரு நல்ல ஒரு வருமானம் வரும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது மாதிரி இது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ராகு தசையில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அப்போ வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் நன்மை செய்யாதா அப்படின்னு கிடையாது. அது விதிவிலக்குகள் நிறைய உண்டு. இருந்தாலும் 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வர்றது, உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. தசையால் பாதிக்கப்பட்டவர்கள், குரு தசை சரியில்லை, இப்போ ராகு தசை சரியில்லை, சனி தசை சரியில்லைன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த டைமில் கடன் பிரச்சனை தீரும். 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்ததுன்னு வச்சிங்களேன், 6ஆம் அதிபதி நட்சத்திரம் இந்த ராகு பகவான் இருந்தாலோ, இல்லை 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ, இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். குருடைய பயிற்சிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை. இப்போ குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நன்மை செய்யாத கிரகம் நன்மை செய்யுமா? நன்மை செய்யும், கன்ஃபார்மாக நன்மை செய்யும், இல்லைன்னு சொல்லலை. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இப்போ அவயோக கிரகம் 3, 6, 10, 11 வந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ 10ஆம் இடத்துல தான் இருக்கார், 11ல் இருக்கார். இதெல்லாமே கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புகள் கிடையாது, நன்மை செய்யக்கூடிய இடங்கள். ஏன்னா புதனோட வீடு, ராசியாதிபதியோட வீடு, இது வந்து லக்னாதிபதியோட வீடு. இதே லக்னாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வருவார் குரு. இப்போதைக்கு கோச்சார ரீதியாக அவயோகம் செய்யக்கூடிய கிரகம், தசை நடத்தக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு 3, 6, 10, 11 வரும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல எல்லா தசைக்கும் இதை சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் இருந்து தசை பண்ணாலோ, அப்படி இல்லை குரு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்து தசை பண்ணாலோ, குரு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ, அப்படி இல்லை நட்சத்திரம் கொடுத்த கிரகம் இருந்தாலோ, ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் ஆச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்போ பண வரவு கொடுக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், இடமாற்றங்கள், அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, திடீர் வளர்ச்சிகள், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம். ஒரு சில பேருக்கு வந்து குரு வந்து வந்த உடனே ஏதோ ஒன்று நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி கடைசியில் கடலில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி தசை. இந்த கன்னி ராசியில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் சனி தசை. இது ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கடனை கொடுத்துரும். முதல் 10 வருஷத்தில் வந்து தொழில், வேலைவாய்ப்பு நல்ல அமைப்பை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் அந்த தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே டவுன் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். அப்படி இல்லை முதல்ல வந்து 10 வருடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துட்டு
பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்துல நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வந்துடும். இது மாதிரி மாற்றி தான் செய்யும். ஏன்னா 2 பாவத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறதுனால எல்லா கிரகமும் 2 பாவத்துக்கு உண்டான இதுதான் வரும். இருந்தாலும் அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது எல்லா கிரகத்துக்கும். சனி தசைக்கு நம்ம அப்படி சொல்லலாம். சனி தசையில கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ சனியோட வீட்டிலேயே குருடைய பார்வை இருக்கு. அந்த கிரகம் 2 இடத்துல கனெக்ட் ஆகுது. அதாவது சனியோட வீட்டுக்கும் குருடைய பார்வை 7ஆம் பார்வையா இருக்கு. தசா நடத்தக்கூடிய சனி பகவானுக்கும் 9ஆம் பார்வையா குருடைய பார்வை இருக்கு. இப்ப வக்கரமா இருக்கிறார். ஒரு சில பேருக்கு வந்து உங்க சுய ஜாதகத்துல வக்கரமா இருக்கிறவங்க 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்துல இருக்கிறவங்க சனி பகவான் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது. இப்ப வக்கர நிவர்த்திக்கு பிறகு சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அது மட்டும் இல்லாம அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு, தொழில், மற்றபடி வந்து பண வருமானம், இல்ல குடும்ப வாழ்க்கை, இல்ல நட்புகள் வட்டாரத்துல நிறைய பிரச்சனைகள், இது எல்லாமே இப்ப தீரப்போது அந்த குருவுடைய பார்வைங்கிறது சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு. சனி தசை எவ்வளோலாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ நல்ல ஒரு மேன்மையை இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே இப்போ ரொம்ப ஸ்லோவா இருந்தது இல்லையா? ரொம்ப நாளா டவுன் இருக்கு, ரொம்ப நாளா ரொம்ப ஸ்லோவா இருக்குதுங்க, ஒன்றும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல அப்படின்லாம் கஷ்டப்படுறீங்க இல்லையா? இப்போ ஒரு ஸ்பீடு கொடுக்கும். இப்போ ஒரு தன்னம்பிக்கை, இப்போ ஒரு வேகம், இது மாதிரி சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சுப விசேஷம்னாக்கா நிறைய பேர்னால தடைப்பட்டுனே இருக்கும். வீட்டில் வந்து யாருக்கா ஒருத்தருக்கு 7 சனி, அஷ்டம சனி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கெல்லாம் தடைப்பட்டுனே வந்துச்சுன்னு வச்சுக்க. இப்போ சுப விசேஷம் கூடி வந்துடும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு ஆசைகள் ஏற்கனவே குறையா விட்டது, நிறைய வந்து நீங்கள் தொட்ட குறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குறையா நிற்குது. இது மாதிரி அதை வந்து ஆரம்பிச்சிட்டோம், இது வரைக்கும் முடிக்க முடியல அப்படின்னா இப்போ முடிக்கலாம். ஒரு சிலர் வந்து கேஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், வழக்குகள். அந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருந்துச்சுன்னா கூட இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்பு. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடிகள், ஒற்றுமை எல்லாம் இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா சனி தசையில் இருக்கிறவங்க தான். சனி தசையில் படாத துயரங்கள் இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி.